இது என் மகளுக்கு ஸ்கூல் யூனிஃபார்ம். ரொம்ப நல்லா தான் இருக்குது. 7th ஸ்டாண்டர்டில் எடுத்தது. ஆனால் பாருங்கள், ஒரு சைடில் உள்ள கை மட்டும் கிழிஞ்சிருச்சு. துணி இத்து கிழிஞ்சி வந்துடுச்சு. பாருங்கள், துணி இத்து தையல்லேருந்து விட்டுருந்தா நீட்டாக தச்சு எடுத்துடலாம். ஆனால் இது வந்து துணி இத்து கிழிஞ்சி வந்திருக்கு. அதனால் அதுக்காக நான் அப்படியே புது சுடிதார் ஒன்றும் வாங்கலை. என்ன பண்ணேன்னா 1/4 மீட்ரு துணி தான் எடுத்தேன். 1/4 மீட்ரு 25 rupees தான். எடுத்துகிட்டு வந்து அந்த கையை மட்டும் பிரித்து எடுத்து அதில் வச்சு சூப்பராக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். பாருங்கள், சூப்பராக. இது மாதிரி ஒரு தையல் மிஷின் வீட்டில் இருந்துச்சுன்னா இப்படி துணி சின்ன சின்ன நம்ம வேலைகள்லாம் பண்ணிக்கலாம். நைட்டி தைக்கிறது, நைட்டி பெருசாக தானே இருக்குது, நம்ம ரெடிமேடாக எடுக்கிறது, அதெல்லாம் தைக்கிறது எல்லாமே எதுக்குமே ரொம்பவுமே யூஸ் ஆகும். சூப்பராக அளந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இந்த சுடிதார் வாங்கினா இந்த எம்பளமெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வெளியில் எடுக்க விட மாட்டாங்க. அவங்க ஸ்கூலில் தான் தருவாங்க. ஸ்கூல் எம்பளமெல்லாம் இருக்கும் சுடிதாரில். 2250 ரூபா அப்படின்னு சொல்லி எடுத்தேன் ஒரு செட்டு. 2 செட்டு வாங்கினேன். இனி 11th வந்து வேறு கலர் தான் மாற்றோம். யூனிஃபார்மே ஃபுல்லாக சேஞ்ச் ஆகிரும். அதனால் நான் யூனிஃபார்ம் மாற்றலை. பாருங்கள், சூப்பராக கட் பண்ணி எடுத்தாச்சு. கை மட்டும் தானே இதாக இருக்குது, எதுக்கு புதுசாக ஒரு சுடிதார் எடுக்கணும். அதனால் நான் இப்படி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். சூப்பராக கட் பண்ணி எடுத்துகிட்டு பாருங்கள், எடுத்தாச்சு. இனி இதை அந்த சுடிதாரில் வச்சு ஜாயின் பண்ணால் சூப்பராக ஜாயிண்ட் ஆயிரும். பாருங்கள், சூப்பராக ஜாயின் ஆயிடலாம். சூப்பராக ஜாயின் பண்ணிடலாம். இதில் எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டுமே தெரில. சூப்பராக ஜாயின் பண்ணி எடுத்தாச்சு. பாருங்கள், நான் தைச்சேன். அதனால் எனக்கு அந்த அப்படியே ரொம்ப கூர்ந்து அப்படி பார்க்கும்போது அந்த கலர் பக்கத்தில் வச்சு நான் தைச்சதுனால எனக்கு தெரியுது. மற்றபடி எந்த இதுவுமே தெரியாது. பாருங்கள், நீங்களும் தையல் மிஷின் வாங்கி ட்ரை பண்ணுங்கள்.